இன்றைக்கு நான் வந்து 2 விதமான எங்களோட இலங்கை முறையில் செய்கிற சம்பல் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு வந்து முதல்ல தேங்காய் திருவி எடுப்போம். நான் வந்து இந்த சம்பலுக்கு மாசி கருவாடு போட போகிறேன். அது இருக்க சாடையாக வறுத்தெடுக்கணும். மாசி கருவாடு போடாமலும் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை முதல் போடுவோம். வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு சித்த மிளகாய் இதோட போட்டு வளர்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி கிழங்க சின்ன சின்ன வெட்டி போடுவோம். எல்லாத்தையும் வந்து சாதுவாக வறுக்கணும், நல்லா பொரியக்கூடாது. இப்போ இதுக்குள்ளே வந்து தேங்காய் பூ போடுவோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் போட்டு எல்லாத்தையும் கிளறி போட்டு நிப்பாட்டி இறக்குவோம். இப்போ வந்து நான் இடி சம்பல் முதல் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல வந்து அந்த மாசி கருவாட்டை போட்டு முதல்ல இடிக்க சாப்பிடுவேன். இப்போ வந்து அந்த தாளிச்செல்லாம் அமைச்சதில் சரி அரைவாசி எடுத்து இதுக்கு போட்டு இடிப்பேன். இப்படி ஒரு கரண்டியால் இடைக்கிட இப்படி பிரட்டி போட்டு அடித்தா எல்லாம் சேர்ந்து இடிப்படும். இப்போ வந்து எல்லாம் அடித்து எடுத்தாச்சுது. இதுக்கு வந்து நீ தேசிக்காப்புளி விடுவோம். இந்த சம்பலுக்கு வந்து தேசிக்காப்புளி தான் விடுறது. இப்போ வந்து சுவையான இடி சம்பல் ரெடி. இனி வந்து 2வது சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அந்த மீத மரவாசியை ஒரு கிரைண்டரில் போட்டு நல்ல பட்டை அரைக்க வேணும். சம்பல் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும். அதனால் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு அரைக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுது. இப்போ வந்து வளமையாக தாளிக்கிற மாதிரி தாளிப்பெல்லாம் போட்டு பழப்புளி கொஞ்சம் இதுக்குள்ளே கரைச்சி விட வேணும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிட்டுது. இனி இந்த கரைச்சி வச்ச பழப்புளியை விடுவோம். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச சம்பலை இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி எடுப்போம். இது 2வது சம்பல். இப்போ 2 விதமான சம்பலும் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சம்பல் வந்து தோசைக்கு சாப்பிடலாம், இல்லையென்றால் வெறும் அப்பத்துக்கு சாப்பிடலாம், பானுக்கு சாப்பிடலாம், சோத்துக்கு சாப்பிடலாம், புட்டுக்கு சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும்.